வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். ஸோ எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கான ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியோட வெப்சைட்டில் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அதாவது நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்து எதுவும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் எனேபிள்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஜூன் 2ஆம் தேதியிலேருந்து அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ கண்டிப்பாக நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதில் உங்களோட ஆதார் நம்பர் நீங்கள் கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஓகே, இது வரைக்கும் நீங்கள் முன்னாலேயே ஏதாச்சும் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறப்போ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் அதில் எதுவும் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். வெறுமனே ஆதார் நம்பர் மட்டும் இல்லை, வேறு என்ன சேஞ்ச் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களோட நேம், மொபைல் நம்பர், உங்களோட ஃபாதர் நேம், உங்களோட 10th டீட்டெயில்ஸு, அட்ரஸ்ஸு, அந்த மாதிரி நீங்கள் என்ன சேஞ்ச் வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களோட கேட்டகிரி எதனாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா மே 31. இது வந்து ஆல்ரெடி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க, சேஞ்ச் பண்ணணும்னு விரும்புகிறவங்க, ஆதார் கார்டு நம்பர் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கான லாஸ்ட் டேட்டு. அதை நீங்கள் வந்து இந்த டேட்டுக்குள்ளே பண்ணியே ஆகணும். ஓகே, நான் இது வரைக்கும் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணதில்லை, இனிமேல் தான் அப்ளை பண்ண போகிறேன். நான் வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இப்போவே பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணுறதுக்குன்னு ஒரு டைம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் எதுவும் இப்போ இன்னும் ஓப்பன் ஆகலை. ஸோ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமே நீங்கள் பொறுமையாக ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். புதுசாக பண்ணுறவங்க வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன், நான் வந்து எதுவும் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் ஆதார் நம்பர் கொடுத்துருக்கேனா இல்லையா அப்படிங்கிறக்கூடிய அந்த கிளாரிட்டி இல்லை அப்படிங்கிறவங்களுமே இந்த வீடியோவை பாருங்கள். ஓகே, ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ssc.gov.in அப்படிங்கக்கூடிய எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் லாகின் ஆர் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்டை கொடுத்துட்டு கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிட்டு லாகின் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதில் எடிட் ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே உங்கள்கிட்ட ஆதார் கார்டு இருக்குதா அப்படிங்கக்கூடிய பாயிண்ட் தான் இருக்கும். இதில் இந்த மாதிரி நீங்கள் நோ கொடுத்துருந்து கூட முன்னால் அப்ளை பண்ணியிருக்கலாம். நோ கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்கள் டிரைவிங் லைசன்ஸோ ஓட்டர் ஐடியோ அந்த மாதிரி வேறு ஒரு ஐடி கார்டை சூஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணியிருந்துருக்கலாம். ஓகே, ஸோ அப்படி நோ கொடுத்து பண்ணவங்க இப்போ என்ன பண்ணுங்கள், எஸ் கொடுத்துட்டு உங்களோட ஆதார் நம்பரை வந்து கண்டிப்பாக இதில் கொடுக்கணும். ஓகே, நான் ஆல்ரெடி எஸ் தான் கொடுத்துருக்கேன், ஆதார் நம்பர் முன்னாலேயே நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, அவங்க வந்து இதில் எந்த சேஞ்சும் பண்ண வேண்டாம். வேறு எதுவும் உங்களுக்கு சேஞ்ச் பண்ண வேண்டியிருந்தால் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் இதில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணாலுமே லாஸ்ட் ப்ராசஸ் வரைக்கும் பார்த்துருங்க. கடைசி வரைக்கும் போயிட்டு நீங்கள் சப்மிட் கொடுக்கணும். ஓகே, இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் வந்தீங்கன்னா அது வந்து சப்மிட் ஆகாது. இதில் 3 பேஜ் இருக்குது. 3ஆம் பேஜ் வரைக்கும் நீங்கள் அடுத்தடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தாவது போயிட்டு கடைசியில் சப்மிட் கொடுத்தா தான் நீங்கள் ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ணாலும் அது வந்து சேவ் ஆகும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆதார் கார்டு வந்து நோ கொடுத்தவங்க வந்து எஸ் கொடுத்து ஆதார் நம்பரை வந்து கொடுத்துருங்க. ஆல்ரெடி எஸ் தான் கொடுத்துருந்து ஆதார் நம்பர் கொடுத்தவங்க ஒன்றுமே பண்ண வேண்டாம். அடுத்து கீழே என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, எதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லா டீட்டெயிலுமே சேஞ்ச் பண்ணலாம். ஈவன் உங்களோட நேமை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். நேம் தப்பாக இருக்குது, நான் அப்ளை பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு தப்பாக கொடுத்துட்டேன் அப்படிங்கிறவங்க வந்து இதை சேஞ்ச் பண்ணனா பண்ணிக்கலாம். ஜெண்டர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், டேட் ஆஃப் பர்த் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஃபாதர் நேம், மதர் நேம், உங்களோட 10th டீட்டெயில்ஸு, ரோல் நம்பரு, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இதுக்கு முன்னாடி நீங்கள் 12th கொடுத்துருந்துருக்கலாம், இப்போ கிராஜுவேஷன் முடிச்சிருக்கலாம். ஸோ அதை நீங்கள் அப்டேட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்ததாக உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடியை கூட நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணாலும் மொபைல் நம்பரையும் இமெயில் ஐடியும் வேலிடேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் பண்ணி ஆகணும். ஓகே, இந்த இடத்துல சென்ட் ஓடிபி அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு வேலிடேட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணணும். இந்த மாதிரி க்ரீன் டிக் வந்து வேலிடேட்டட் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். ஓகே, அது வந்ததுக்கப்புறம் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு அடுத்த பேஜுக்கு போங்க. இப்போ இந்த எல்லா இடத்துலையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏதாச்சும் ஒன்று சேஞ்ச் பண்ணணும்னா கூட எல்லா ப்ராசஸையும் நீங்கள் வந்து பண்ணணும். அடுத்தடுத்த பேஜுக்காவது நீங்கள் வந்து போகணும். ஓகே, இந்த சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அடுத்தடுத்த பேஜுக்கு போகணும். ஆல்ரெடி இருக்கிற டீட்டெயில் எல்லாமே மற்றது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, நீங்கள் அப்படியே விட்டுறலாம். அதை நீங்கள் வந்து எந்த கரெக்ஷனும் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ அடுத்ததாக கேட்டகரி கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஒரு சிலர் வந்து எனக்கு ஓபி சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுக்கு லேட் ஆகுது அப்படிங்கிறனால நான் வந்து யூஆரில் அப்ளை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஸோ அப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு யூஆரில் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் ஓபிசிக்கு சேஞ்ச் பண்ணனா கூட பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த கேட்டகரிக்கு வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களோட இந்த ஐடென்டிஃபிகேஷன் மார்க் சேஞ்ச் பண்ணனாலும் பண்ணலாம். அடுத்ததாக பிடபிள்யூ கேண்டிடேட் வந்து இதில் தப்பாக கொடுத்துருந்தீங்க, எதுவும் அப்டேட் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்ததாக உங்களோட அட்ரஸையுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பெர்மனண்ட் அட்ரஸ், இப்போ இருக்கக்கூடிய அட்ரஸ் எல்லாத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே,
ஸோ இதுலேயுமே வந்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. இதில் எந்த சேஞ்சை நீங்கள் பண்ணலாட்ட கூட சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு கண்டிப்பாக நீங்கள் இந்த 3வது பேஜுக்கு வரணும் எல்லாருமே. ஓகே. ஸோ இதில் இந்த இடத்துல வந்து இதை டிக் பண்ணிவிட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு டிக்ளேர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஓகே. டிக்ளேர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டிக்ளரேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற மாதிரி வரும். இதில் ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஓகே. இப்போ எனக்கு வந்து எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக தான் இருக்குது. ஆதார் நம்பர் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் எந்த சேஞ்சுமே நான் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறவங்க வந்து இதில் எதுவுமே பண்ண வேண்டாம். ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு விட்டுருங்க. இதில் டிக்ளரேஷன் கூட எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம். அப்படியே நீங்கள் விட்டுறலாம். ஓகே. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எதுவும் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் நீங்கள் எல்லா ப்ராசஸையும் முடிச்சுட்டு இந்த பேஜ் வர்ற வரைக்கும் நீங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெளியில் வாங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து லாக் அவுட் பண்ணுங்கள். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நோட்டிஃபிகேஷன் வர்றப்போ நான் எல்லா நோட்டிஃபிகேஷனுக்கும் A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோ போடுறேன். எல்லா நோட்டிஃபிகேஷனுக்கும் அப்ளை பண்ணுற வீடியோவும் போடுவேன். ஓகே. அதுக்கு முன்னால் எந்தெந்த நோட்டிஃபிகேஷன்லாம் வரப்போகுதோ அதுக்கான சிலபஸ் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நான் வந்து 1 by 1 ப்ரொவைட் பண்ணுவேன். ஆல்ரெடி ஸ்டெனோகிராஃபருக்கும் CGLக்கும் நான் ப்ரொவைட் பண்ணிட்டேன். அடுத்து CHSL, சப் இன்ஸ்பெக்டர், அதே மாதிரி MTS, கான்ஸ்டபிள் GD எல்லாத்துக்குமே நான் வந்து 1 by 1 ப்ரொவைட் பண்ணுவேன். இப்போ நீங்கள் CHSL, CAPF, சப் இன்ஸ்பெக்டருக்கு படிக்கிறீங்க அப்படின்னா நான் CGLக்கு கொடுத்துருந்த அதே டைம் டேபிளை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே சிலபஸ் தான், ஒரே மாதிரி டைம் டேபிள் தான். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக தனியாக ஒரு டைம் டேபிள் கொடுப்பேன். பட் அதுவும் இதுவும் சேமாக தான் இருக்க போகுது. கொஞ்சம் கூட சேஞ்சஸ் இருக்காது. ஓகே. ஆனால் நீங்கள் CGLக்கு நான் கொடுத்ததை ஃபாலோ பண்ணாலே போதும். அதே இது உங்களுக்கு சப் இன்ஸ்பெக்டருக்கும் யூஸ் ஆகும். அதே மாதிரி CHSLக்கும் யூஸ் ஆகும். ஓகே. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த